அவர்கள் மிக தீவிரமாக தொடரப்போகின்றார்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இங்கே நாங்கள் தமிழ் மக்கள் இந்த ஜனாதிபதியை கொண்டு வந்தது தமிழ் மக்கள். ஆனால் ஜனாதிபதி அந்த சிந்தனையில் இல்லை என்பது கொஞ்சம் தற்போது தெளிவாக வந்தது. வழக்கம் போல பழைய பிரதம மந்திரியும் சரி ஜனாதிபதியும் சரி எதை செய்தார்களோ அந்த கட்டத்திற்குள் ஜனாதிபதி கொண்டிருக்கின்றார் என்பதுதான். ஏனெனில் அவர் சொன்ன 7ஆம் தேதி கடந்து இன்று எத்தனையாம் தேதி ஆகாது. அவருடைய வார்த்தையை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் அதை நம்பி இங்கே வந்து தான் ஜனாதிபதியை நம்புகின்றேன், நீங்கள் நம்புங்கள், அவர் செய்வார் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கின்றார் ஜெயமோகன். தற்போது சொல்லப்பட்டது எங்கே இந்த ஜனாதிபதியின் வாக்கு காற்றில் விடப்பட்டது. இது இன்று நேற்றில் 60 வருடங்களாக காற்றில் போய்கொண்டிருக்கின்றது. நாங்களும் மக்களிடம் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த மக்களை நாங்கள் எங்களுடன் சேர்த்துக் கொள்கின்றோம். வளமை போல தற்போது இந்த பெரும்பான்மை பேரினவாதம் தொடர்கின்றது. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குமாக இருந்தால் இது வேறு விதமாக இந்த தமிழ் மக்கள் இறங்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு இந்த ஜனாதிபதி தள்ளுகின்றார் என்பதுதான் அர்த்தம். நாளை நடக்கப் போகும் ஹர்த்தால் அது அவருக்கு முதலாவது சமிக்கை. இங்கே 16 நாடாளுமன்ற அங்கத்தவர்களும் நிச்சயமாக நாங்கள் ஏதோ இடத்தில் ஒன்றிணைந்து இது ஒன்றல்ல பல விடயங்கள் நாங்கள் அடைய வேண்டி இருக்கின்றது. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்ல வேண்டும். இந்த 1000 ஏக்கர் சம்பந்தப்பட்டதை சொல்ல வேண்டும். இந்த 1000 ஏக்கர் சம்பந்தப்பட்டது இந்த ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ வருவதற்கு முதல் தொடங்கப்பட்ட விடயம். இவர்கள் வந்து இன்னொரு 1000 கொடுத்தார்களா? இல்லை. எனவே இங்கே தமிழ் மக்கள் மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்பட்டு கொண்டு போகின்றார்கள் என்பது தற்போது ஏமாற்றத்தின் ஆரம்பம் தொடங்கி இருக்கின்றது. இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய ஜனாதிபதி எங்களுடைய போராட்டங்களை மீண்டும் வலுப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு வழிமுறையைத்தான் ஜனாதிபதி கொண்டு செல்கின்றார் என்பதை மறுக்க முடியாது. உடனடியாக ஒரு கால எல்லையை போட்டு பொது மன்னிப்பு கொடுக்க வேண்டும். 67,000 பேரை ஜேவிபி கொன்றது. என்ன செய்தார்கள்? எப்படி எந்த சட்டத்தின் கீழ் பொது மன்னிப்பு கொடுத்தார்கள்? ஏன் அதை இங்கு செய்யக்கூடாது? ஒவ்வொரு சாட்டுப்போக்கு சொல்கின்றார்கள். விஜயதாச ராஜபக்ச ஒன்றை சொல்கின்றார். அங்கே அவர்கள் ஜனாதிபதி மீண்டும் பயப்படுகின்றார் இங்கே தன்னுடைய மக்களுக்கு. ஆனால் அவர் உணர வேண்டும், அன்று தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்காவிட்டால் இன்று ஆட்சியில் இருப்பது ராஜபக்ச. அதை மறந்துவிடக்கூடாது. அவர் உடனடியாக அவருக்கு ஒரு மனச்சாட்சி தார்மீகம் இருக்குமாக இருந்தால் உடனடியாக நடவடிக்கைகள் இறங்க வேண்டும். சரத் பொன்சேகா அவர்கள் சொல்கின்றார்கள், பொது மன்னிப்பு ஜனாதிபதி கொடுக்கலாம். அவருக்கு தெரியும், அவருடைய காலத்தில் தான் இந்த போராட்டங்கள் நடந்தது, அன்றுதான் இதெல்லாம் நடந்தது. ஆனால் அன்று அவருக்கும் வாக்களித்தும் 18,000 போராளிகளை அவர் விடுவதாக சொன்னபடியாக இல்லாவிட்டால் நாங்கள் தமிழ் மக்கள் அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்தவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜனாதிபதி அதே நிலைக்கு போய்க் கொண்டிருக்கின்றார். நாங்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மஹிந்த ராஜபக்ச காலத்துக்கு இந்த ஜனாதிபதி போராடுறார். மஹிந்த ராஜபக்ச காலத்தில் அதை நான் சொன்னது, அவருடைய காலத்தில் தான் இந்த 1000 ஏக்கர் விடுவிக்க வேண்டிய வேலைப்பாடுகள் தொடங்கியது. இந்த ஜனாதிபதி வந்ததும் அதை முடித்து வைத்தார். ஏனெனில் அங்கே கொடுக்கப்பட்ட உறுதிகளில் முன்னே அரசாங்கத்தின் படங்கள் இருந்தது. அது ஒரு சாட்சி. இந்த ஜனாதிபதி வந்து 1000 ஏக்கர் விட்டாரா? 100 நாட்கள் முடிந்தது. நாங்கள் அவரை நம்பித்தான் ஓட்டு போட்டு அனுப்பினோம். அவர் அதை உணரவில்லை. அதுதான் நான் சொல்கிறேன், அவர் உணரவில்லை. மீண்டும் இன்று அரசாங்கத்துக்கு நாங்கள் அவர்களுக்கு இதை கொடுத்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய ஆதரவை. ஏன் புரிந்து கொள்கின்றார்கள்? இல்லை. மீண்டும் நான் நினைக்கின்றேன், ஜனாதிபதி பெரும்பான்மை இனத்துக்கு பயப்படுகின்றார்.
ஆனால் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சரத் பொன்சேகா சொல்லுகின்றார் இவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கலாம் என்று. இந்த நாட்டில் பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்ட எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. ஏவிபிக்கு பொது மன்னிப்பு கொடுப்பதற்கு ஒரு சட்டம் இருக்கின்றால் அது ஏன் இங்கே கூடாது? அப்படி என்றால் நாங்கள் வடக்கிலிருந்து வந்தவர்கள் வேறு நாட்டை சேர்ந்தவர்களா? அந்த சட்டம் எங்களுக்கு செல்லாதா? அப்போ அவர்களாகவே அது வேறு நாடு என்றுதானே ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் எல்லோரும் சொல்கின்றார்கள். இவ்வளவு நான் நினைக்கின்றேன், முட்டாளாக்குவதற்கும் ஒரு ஏதோ ஒரு லிமிட் இருக்கின்றது. குற்றவனும் அடையன் வேண்ட நாங்களும் அடையன். ஜனாதிபதிக்கு புரிய வேண்டும், யாராவது எடுத்து சொல்ல வேண்டும். இது சரியா? பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பெரிய பொறுப்பு உண்டு, பாரிய பொறுப்பு இருக்கு. இதால உங்க நாட்டே நீங்க எதிர்கட்சியிலிருந்து மிகவும் இந்த விஷயங்களை கொண்டு வரலாம். இன்னும் பார்லிமெண்ட்ல கூட ஒழுங்கா இது சம்பந்தமா ஒரு ஆர்ப்பாட்டமா ஒரு மக்கள் ஒரு இது ஒன்றுமே செய்யல. நாங்கள் ஜனாதிபதி 7ஆம் தேதி ஒரு திகதியை குறிப்பிட்டார், அதை ஏற்றுக்கொண்டோம். 7ஆம் தேதிக்கு பின்னர் கடந்த பாராளுமன்றம் தான் முதலாவதாக நாங்கள் போக வேண்டி வந்தது. அங்கு அந்த போனதும் அதற்குரிய ஆயத்தங்கள் செய்யப்பட்டது. ஆனால் அப்போது இந்த 20ஆம் தேதி இந்த பட்ஜெட் வருகின்றது. ஒருவேளை நாங்கள் தீவிரமாக நாளைக்கு இங்கே இருக்கும் நாடாளுமன்ற அங்கத்தவர்கள் நாங்கள் தீவிரமாக சிந்திப்போம். இதை பற்றி சிந்தித்து ஒருவேளை இந்த வரவு செலவு திட்டத்தில் எங்களால் என்னத்தை சொல்ல முடியுமோ சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் சூழ்நிலையை உருவாக்குவதும் அரசாங்கம் தான்.